ஏன் அவர் 2021 தோத்தாரு? விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் ஏங்க தோத்தாரு? அங்கே விழுப்புரம் மாவட்டம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்கிற இடம். அதில் அவர் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டார்ல. இப்போ அவர் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கார். 3 இடங்கள் அவர் பரிந்துரைப்பட்ட வேட்பாளர் தான் நிறுத்தணும். அவர் பரிந்துரையின் அடிப்படையில் தான் அந்த மாவட்ட வேட்பாளர் நிறுத்தணும். விழுப்புரம், வானூர், திண்டிவனம் அதுலேயும் வெற்றி வாய்ப்பு இழந்தாங்க. ஆக இதெல்லாம் காரணம் இல்லை, ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறாங்க. கூட்டணியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும், அதுதான் அதோடைய கருத்தை நான் பார்க்குறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பல்வேறு சோதனைகளை கண்ட இயக்கம். இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை, தலைவர் காலத்திலையும் சோதனை பார்த்தோம், அம்மா காலத்திலையும் பார்த்தோம். ஆக வெற்றி வாய்ப்பு இழப்பு ரெண்டும் மாறி மாறி தான் வருது. 1991 2 இடம் தான் திமுக ஜெயிச்சது, 96 ஆட்சி அமைச்சது. அண்ணா திமுக 4 இடம் தான் வெற்றி பெற்றது, 2001 ஆட்சி பொறுப்பு ஏற்பட்டது. 2011 திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி வரிசையில் கூட அமர முடியல. 10 ஆண்டு காலம் தொடர்ந்து எதிர்க்கட்சியை தான் இருந்தாங்க.